இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இதோ அவன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த உலகத்திலே நமக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார், ஒரு கனத்தை கொடுத்திருப்பார், சில கடமைகளை கொடுத்திருப்பார். நாம் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அதிலே இருந்து இறங்கி நம் சுய இச்சைகளினாலே தம் கண்களை பறக்கவிட்டு அநேக இடத்தில் நாடிச் செல்லுகிறோம். தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதுண்டு. இப்படிப்பட்டவர்கள், ஒரு குருவி தன் கூட்டிலிருந்து எழும்பி வரும்பொழுது, அது அநேக இடங்களை சுற்றும் பொழுது, இதோ அதனைவிட பெரிய பறவைகள், பருந்துகள், கொடிய பறவைகள், விலங்குகள் இதன் மூலமாய் அவை அடிக்கப்பட்டு பாழாவதுண்டு. அது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அதற்குட்டான கடமைகளை அது மறந்து வந்து இப்படி வீணாவதுண்டு. இப்படியே மனுஷனும் தன் ஸ்தானத்தை விட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு நம் சுய இச்சையினால் திரிகிற மனுஷன் இப்படி கடைசியில் அவன் அழிவுக்குள்ளாய் கடந்து செல்லுகிறான். இதோ இவைகளெல்லாம் விட்டு நாம் கர்த்தருக்கான கொடுத்த கனத்தை பொறுப்போடு செயல்பட்டு அதன் வழியிலே, கர்த்தர் வழியிலே நின்று நாம் கர்த்தரோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் உனக்கு கனத்தை அதிகரித்து உன் வாழ்க்கையை உயர்த்தி அவர் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென்.